அப்புறம் நியூஸ் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்னு ஒரு சேனல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டாக் வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ கடந்த ஒரு வருஷமாக நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படின்னு நம்ம கொடுக்கறது இல்லை. இதுக்கு பின்னாடி பெரிய எக்ஸல் கேல்குலேஷன் இருக்குது. ஸோ அந்த கேல்குலேஷன் படி தான் எந்த ஸ்டாக் பெர்ஃபார்ம் பண்ணுதோ அந்த ஸ்டாக்கை மட்டும்தான் நம்ம கொடுக்குறோம். ஸோ வேணும்னா உங்களுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இது தீபக் ரவிச்சந்திரன் ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து இன்னைக்கு ஒரு செமையான நியூஸோட தான் வந்திருக்கேன். என்ன கம்பெனி இதுனா HAL. ஓகேங்களா? ஸோ இந்த நியூஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டாக்கோட 3 விஷயம் பார்க்க போகிறோம். ஒன்று வந்து அதோட நியூஸு, இன்னொன்று வந்து அதோட ஃபண்டமெண்டல் அனலைஸ் அப்படின்னா வந்து வரவு செலவு. ஓகேங்களா? மூணாவது வந்து அந்த ஸ்டாக்கு எப்போ பை பண்ணலாம் என்னன்ற விஷயம். ஓகே, ஸோ ஸ்ட்ரைட்டாக நம்ம வந்து போவோம். நீங்கள் எந்த கம்பெனியில் வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன தெரியணும் அப்படின்னா அந்த கம்பெனியோட ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்றது கண்டிப்பாக தெரியணும். ஓகேங்களா? ஸோ HAL அப்படின்றது இந்தியாவோட ஒரே ஒரு இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்கல் ஏரோப்ளைன் செய்கிற கம்பெனி. ஓகேங்களா? அதுதான் கொஞ்சம் ஸ்லிப் ஆகிடுச்சு சொல்லும் போது. சரி, ஓகே. ஸோ இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா 1940 வந்து ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொன்று வந்து எங்கே இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் இருக்குது. மெயினாக இவங்க எதை ஃபோக்கஸ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா ஏர்கிராஃப்ட்டு, ஹெலிகாப்டரு, இன்ஜின்ஸ் அண்ட் அது ரிலேட்டட். ஸோ யாருக்கு கொடுக்குறாங்கன்னா இந்தியன் டிஃபென்ஸ்க்கும் அதுக்கப்புறம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்க்கும் வந்து இதை வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ என்ன நியூஸ் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 67,000 கோடிக்கு வந்து ஒரு ஆர்டர் கிடச்சிருக்கு. யார்கிட்ட இருந்து கிடச்சிருக்குன்னா LAC. ஸோ இவங்ககிட்ட இருந்து இவங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க ஆர்டர் ரிசீவ் பண்ணதால் இந்த ஷேர் வந்து 3% வந்து இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஓகேங்களா? ஸோ இதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணணுன்னா ஒன்றும் இல்லை, நீங்கள் போய் ஜஸ்ட் கூகுள் இட், யூ கேன் ஏபிள் டு ஃபைண்ட் த என்டையர் நியூஸ். ஓகேங்களா? ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கம்பெனியோட வரவு செலவு கண்டிப்பாக நம்ம தெரியணும். ஒரு வருஷத்துக்கு 4 தடவை இந்த வரவு செலவு பற்றி கம்பெனிஸ் எல்லாமே ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லா டேட்டாவும் இன்டர்நெட்டில் அவைலபிள் தான். நீங்கள் ஜஸ்ட் வந்து நான் உங்களுக்கு 4 மெயின் டேட்டா வச்சுருக்கேன். ஸோ அதை எப்படி கம்பேர் பண்ணுவாங்கன்னா ஜூன் 2023 டு ஜூன் 2024, ஐ மீன் போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கும். ஸோ போன வருஷம் சேல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3,000 கோடிக்கு மேலே இருந்திருக்கு. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 4,000 கோடி மேலே இருக்குது. அதில் 11% சேல்ஸ் மட்டுமே இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் EPIT வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷம் 800 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 900 கோடிக்கு மேலே இருக்குது. அதெல்லாம் 13% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட், ஸோ எல்லாம் போக அவங்க கைக்கு வந்தது. ஓகே, ஸோ போன வருஷம் பார்த்தீங்கன்னா 800 கோடிக்கு மேலே இருக்குது. இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடிக்கு மேலேயே இருக்குது. ஓகேங்களா? ஸோ 1400 கோடி, அப்போது 76%. ஸோ வேறு லெவலுக்கு ஏறி இருக்குங்க. ஸோ அதால் இந்த ஸ்டாக் வந்து இதுக்கப்புறம் வர டைமில் ஏறத்துக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா EPS. ஸோ EPS 12.17 ஏறி இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 21 ஏறி இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக மொத்தம் EPSும் 76% ஏறி இருக்குது. உங்களுக்கு இந்த டேட்டாவும் என்னன்னு சொல்லிட்டு கூகுளில் போய் பாருங்கள். கண்டிப்பாக நிறைய பேர் இதை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ டீட்டெயிலான விஷயங்கள் தெரியும். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சரி எப்போ இந்த ஸ்டாக்கை வாங்கலாம் அப்படின்றத நான் சொல்லி ஆகணும். கரெக்டாக? ஸோ எப்போவுமே நம்ம சேனலில் ஒரு விஷயம் பண்ணுவோம். சப்போஸ் நான் போன வருஷம் இந்த ஸ்டாக்கில் இந்த இயரில் இந்த டைமில் நான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தா எவ்வளோ ரிட்டர்ன் வந்திருக்கும் அப்படின்றது. ஸோ அந்த டேட்டாவை நம்ம எடுப்போம். ஒன்றும் இல்லை, 1 இயர் நீங்கள் இங்கே கொடுத்துட்டு ஸோ 1 டேக்கு இங்கே கன்வெர்ட் ஆகிடும். ஸோ இங்கே போய்ட்டு நீங்கள் ஜஸ்ட் பர்சன்டேஜ் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ போன வருஷம் இந்த நாள் நீங்கள் வந்து இதை இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்க, ஒரு 1 லட்சம் போட்டிருந்தீங்க அப்படின்னா ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 200%. அப்போது 1 லட்சம் போட்டிருந்தீங்கன்னா யூ வில் கெட் ரிட்டர்ன்ஸ் ஆஃப் 3 lakhs வந்து இந்நேரத்துக்கு இந்த ஸ்டாக் பீக்கில் போகும்போது உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகே, சரி. இப்போ என்ன சினாரியோ அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது கரண்ட்டாக இந்த ஸ்டாக் டவுன் ட்ரெண்டில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டவுன் ட்ரெண்டு போய் அங்கேருந்து என்ன ஆயிருக்கு அப்படின்னா ஒரு கன்சால்டேட். ஓகே, ஸோ இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன், இங்கே ஒரு ஹரிசாண்டல் லைன் நான் வரைஞ்சேன்னா ஸோ ஸ்டாக் வந்து என்ன ஆகிட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் க்ளீனாக. ஸோ இட் இஸ் கெட்டிங் கன்சாலிடேட். ஸோ என்ன பண்ணுறது பார்த்தீங்கன்னா இங்கே ஹிட் ஆகி இங்கே போய் ஸோ மேபி இங்கே போகிறதுக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. இதை உடச்சிதுன்னா இன்னும் மேலே போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ ஸ்டாக் இந்த கன்சால்டேஷன் ஜோன். ஸோ அதை உடச்சா ஒன்ஸ் மேலே உடைச்சாங்கன்னா அப் ட்ரெண்டு போவாங்க, இல்லை கீழே உடைச்சாங்கன்னா டவுன் ட்ரெண்ட் போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ எனக்கு பொறுத்த வரைக்கும் நியூஸ் நல்லா இருக்குது. ஸோ அதால் இந்த ஸ்டாக் ஃபண்டமெண்டலாகவும் நல்லா இருக்காங்க, நியூஸும் வந்திருக்கு. அதால் இந்த ஸ்டாக் ஏறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மார்க்கெட்டில் எந்த வித பிரச்சனையும் இல்லை, ஓவரால் குளோபல் மார்க்கெட் நல்லா இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ஏறும். ஓகேங்களா? ஸோ யாராலையும் வந்து இதுதான் நடக்கும்ன்றது அஷூரன்ஸ் கிடையாது. அதே மாதிரி நான் சொல்கிறதால நீங்கள் பை பண்ணணுன்ற அவசியமும் கிடையாது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டயோ இல்லை உங்கள் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர்கிட்ட
ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு உங்கள் மணியை இன்சைட் பண்ணுறது உங்களோட விருப்பம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஷேர் மார்க்கெட் சக்ஸஸில் நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்குது. அது உடனே தெரிய நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.